வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஒரே ஒரு தொகுதி ராகுல் காந்தி வெளியிட்ட உடனே இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலைகளை பார்த்தோம். பீகாரில் அவர் நடத்தக்கூடிய அந்த பேரணி, அதுவும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வாக்கு திருட்டுன்னு அவர் சொன்னது இந்திய மக்கள்கிட்ட பெருபலையாக வரவேற்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம், ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் ப்ரெஸ் மீட் கொடுக்குது. பிஜேபிக்காரங்களாம் வந்து முட்டு கொடுக்குறாங்க. இந்தியா முழுக்க இதை பற்றியான பேச்சு வந்துருச்சு. இது ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 80 தொகுதிகள் பிஜேபி போன நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்த தொகுதிகளுக்கான லிஸ்ட்டு, அங்கே எவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு, 80 தொகுதிகளில் இவங்க ஜெயித்தது இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மோடி அவர்கள் பிரதமராக இன்றைக்கி இருக்கார்ல, 80 தொகுதிகள் போச்சுன்னா அப்புறம் காங்கிரஸ் தான் அந்த இடத்துல வெற்றி பெற்றது. வேறு என்ன வெற்றி பெற்றது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடியே பிரதமரே இல்லை, அதாவது இவர் தவறான முறையில் பிரதமராக இருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கான டேட்டா வெளியிட போகிறாங்க காங்கிரஸில். அதற்கான பணிகள் வேக வேகமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்னொரு பக்கம் பீகாரில் நடந்த ஆம்புலன்ஸ் ஊழல், சாம்ராஜ் சௌத்ரி மேலே வெளிப்படையாகவே இன்றைக்கி வந்து ஆதாரம் இருக்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருவது, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் நிறைய இடத்துல அக்கௌண்ட்லேயே பணம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஆளுகின்ற அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் பண்ணுற இந்த வாக்கு திருட்டு அந்த பேரணி வந்து இந்த அளவுக்கு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு பிஜேபி முதல்ல நினைக்கல. ஆனால் இது ஒரு மக்கள் புரட்சியாக மாறிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யாதவர்கள் மட்டும் இல்லாமல் குஷ்வாகா சமூகம், இஸ்லாமியர்கள் ஏற்கனவே ஓட்டு போடுவாங்க, பட்டியலின மக்கள், இவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு இன்றைக்கி பிஜேபிக்கு தெரிஞ்சு அதை கார்னர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். நம்ம நிதிஷ்குமாரும் மோடி, இந்த நிதிஷ்குமார் மோடி 2 பேர் படத்தையும் போட்டு மிஸ்டர் கிளீன் அப்படின்னு போட்டு நம்ம போஸ்டர்லாம் போட்டு பெரிய அளவுக்கு பண்ணலான்னு நினச்சாங்க. இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, ஆர்எஸ்எஸ் நிதிஷை வந்து ப்ரமோட் பண்ணுறதை விரும்பலை. அதையும் தாண்டி மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அது எடுபடுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி இது. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஊழல் அப்படிங்கிற ஒரு ஊழல் வந்து இன்றைக்கி பீகாரை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதில் வந்து துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள் பேர் இடம்பெற்றிருக்குது. ஏற்கனவே சொன்னோம், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரு அந்த மக்கள்கிட்டலாம் வண்டியில் போயிட்டுருக்காரு, மக்கள்லாம் குறை கேட்க நிறுத்துகிறாங்க. அதெல்லாம் அப்படி தான் அவங்கெல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் அவரை வந்து ரொம்ப வாக்குவாதம் முற்றி கைகலப்பாயிருங்கிற சூழ்நிலை. வேகமாக அவரை காரில் கூப்பிட்டு போகிறாங்க. இதான் இன்றைக்கி பீகாருடைய நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராகுல் காந்தி 80 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டை போட்டு பாருங்கள், இந்த தொகுதியெலாம் ஊழல் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்? ஏற்கனவே ஒரு தொகுதியில் அவர் சொன்னதுக்கு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் முறையாக பதில் சொல்ல. ராகுல் காந்தி சொல்லி எத்தனை நாள் ஆச்சு ஏங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு? அதுக்கு தேர்தல் ஆணையம் ஆமாங்க இது தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லணும், இல்லை தப்பு நடக்கலைன்னு சொல்லணும். நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கள், அப்படி தாக்கல் பண்ணுங்கன்னு யார் சொன்னாரோ அவர் மேலேயே கேட்குறது கேள்வி. அப்போ தேர்தல் ஆணையம் இந்த ஒன்று தாங்கலாம். 80 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டு வெளியிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா கூட்டணி தலைவரெல்லாம் டெல்லியில் போய் அவங்க முன்னிலையை பாருங்கள் இதான் நடந்திருக்குது அப்படின்னு வெளியிட்டாங்கன்னா அது உலகம் முழுக்க பெரிய செய்தி. அப்போ இந்தியா மாதிரி ஜனநாயக நாட்டில் ஒருவர் மோடி அப்படிங்கிறவர் 3வது தடவையாக வந்து உட்காந்துருக்காரு. பண்டித ஜவஹர்லால் நேரு சாதனையே நான் முறியடிச்சிட்டேன்லாம் சொன்னார். ஆனால் பார்த்தா அவர் ஃபோர்ஜரியாக வந்து உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது அது வந்து இந்திய ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கும். வாக்களிப்பது உங்கள் கடமை, வாக்களியுங்கள் மக்களேன்னு சொல்லி நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறது ஒரு பக்கம், ஆனால் வாக்கு திருட்டில் இப்படி ஈடுபடுறீங்களே அப்படிங்கிற விஷயம் வெளியில் வருவது இந்திய ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய சவால். இதை உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது. எனவே இந்த இன்னொன்றுங்க, மனசாட்சி உள்ள எல்லாத்துக்கும் தெரியல, ஃபோட்டோ தானே காட்டுறாரு. அப்போ 80 தொகுதிகளுக்கான ஃபோட்டோ காட்டினா எப்படி நீங்கள் மோடி அவர்கள் பிரதமராக இருக்க முடியும்? இது பெரிய சிக்கலில் முடிஞ்சிடும். ஏன்னா குறை சொல்கிறவர் சாதாரண ஆளில் எதிர்க்கட்சி தலைவர். பொய்யா குறை சொன்னால் நீங்கள் அவதூறு வழக்கு போட்டு உள்ளே வச்சுருவீங்க. எல்லாம் டேட்டா இருக்குது. நீங்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேறு காட்ட மாட்டேங்கிறீங்க. அதனால தான் வேகமாக சிசிடிவி ஃபுட்டேஜில் 40 நாளில் அடிச்சிருவோன்னு இவங்க ஒரு உத்தரவு போட்டாங்க பாருங்கள். உடனே வந்து இவர் யார், நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டு மந்திரி, அதாவது வழக்கறிஞர் மந்திரி, அவர் உடனே இல்லை சட்டத்துறை அமைச்சர் அவர் வந்து ஆமாம்மா ரைட்டு தான், நீங்கள் உடனே யாரை எரேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு உடனே ஒப்புதல் கொடுத்தது. ஏங்க வீடியோவை காமிங்க அப்படின்னா இல்லை பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்க வீடியோவில் எப்படி காமிக்கிறதுன்ட்டு. அதான் நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ரைட்டுங்க பெண்கள் இருந்தால் காட்ட மாட்டேங்கிறீங்க, பெண்களுக்கு தெரியாமல் வீடியோ மட்டும் எடுத்தீங்க. இது உடை மாற்றும் முறையில் வந்து நம்ம தேர்தல் ஆணையம் உடை மாற்றும் முறையில் எலெக்ஷன் வைக்கிறீங்க, எல்லா ஃபுட்டேஜும் தான் இருக்குது, வெளியிடலாமல், அது ஒன்றும் தப்பு இல்லையே, கேட்டாங்களா இல்லையா? ஆனால் இதுவரை வெளியிடவில்லை. அதாவது சொத்தையான காரணம் இருக்குல்ல, அதை சொல்லி இவங்க வெளியிடாமல் இருக்காங்க. ஏற்கனவே என்ன சொன்னோம்னா தனி மனித உரிமை பாதுகாக்க இது வந்து பாதிக்குங்கிறாங்க. தனி மனித உரிமையை பாதிக்கனா நீங்கள் வீடியோ எடுத்துருக்கக்கூடாது. அப்போ இது வந்து இன்றைக்கி இப்போ வெளியில் வந்து நிறைய இடத்துல வந்து இது கண்காணிப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் தனி மனித உரிமை பாதிக்குதா? என்னங்க அது பேச்சு? அப்போ ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்தை பார்த்து இவர்கள் அரண்டு போயிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம்,
வரக்கூடிய பல கருத்து கணிப்புகள் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை பீகாரில் உறுதி செய்யுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ராகுல் காந்தியோட 80 தொகுதி லிஸ்ட் அப்படிங்கும்போது இப்போ இது இன்னும் நாடை பரபரப்பாக்கும். தொடர்ந்து மக்கள் வந்து இன்றைக்கி தேர்தல் ஆணையருடைய செயல்பாட்டை தாண்டி மோடி அடுத்து பிரதமர் ஆனது நிறைய பேர் நம்ப முடியல. எப்படிங்க இவ்வளோ அநியாயம் மட்டும் பிரதமர் ஆனார்னு. வட இந்தியாவிலையும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், வட இந்தியாவிலலாம் ஓட்டு போடுறாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் நடந்த விஷயங்கள் வந்து வேறு மாதிரியாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் பிஜேபி ஃபுல் ஸ்வீப் ஆகுது. 6 மாதத்தில் அப்படின்னு நடந்தது. அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் கூட இல்லை. 6 மாதத்தில் ஷிண்டேவோட ஆட்சி மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சான். எம்பி தேர்தலில் மோடி வேணுமா வேணாமாங்கிற தேர்தலில் மோடிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க, கரெக்டுங்களா? சட்டமன்ற தேர்தலில் யார் முகத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க? அதே மோடி தானே. அது அப்படி 6 மாதத்துக்கு முன்னாடி மோடியை பிடிக்கல. 6 மாதத்துக்கு முன்னாடி மோடி பிரதமர் அப்படின்னு சொல்லும் போதே பிரதமருக்கு ஓட்டு போடல. அது அப்படி 6 மாதத்துக்கு அப்புறம் வேட்பாளர் முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிக்கல, எப்படி பிஜேபி ஓட்டு போடுவாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்க. அப்போ ஈஸியாக சொல்லிவிடலாம், பெரிய அளவுக்கான தில்லு முள்ளு நடந்து கொண்டிருக்கிறது. ஞானேஷ்குமார் அவர்கள் மேலே யாரும் கேஸ் போடக்கூடாதுங்கிறதுக்காகவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரும் தேர்தல் ஆணையர் மேலே கேஸ் போடக்கூடாதுன்னு ஒரு புது உத்தரவு போட்டாங்க. அப்போ எல்லாமே இவர்கள் கட்டுக்குள் இருக்கிறது. எதையும் சந்திக்க தயார் இவங்க. ஏன்னா பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லா மட்டத்திலையும் இவங்க ஆள் இருக்காங்க. இப்போ இடி, சிபிஐ உள்ளிட்ட எல்லா புலனாய்வு அமைப்புகளிலும் இவர்கள் இல்லாமல் அடங்காது. அதையும் தாண்டி காவி சாயத்தை நிறைய பேர், அதாவது இருக்கக்கூடியவங்களாம் நிறைய ஆர்எஸ்எஸ், நிறையா குஜராத்தில் இருந்து அவங்க ஊருக்காரங்களை நிறைய பேரை போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. 10-11 வருஷம் இருந்துட்டாங்கல்ல, அவங்க ஆட்கள் எங்கும் முறை நீக்கமுறை நிறுந்திருக்கிறார்கள். ஐபியில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு முக்கியமான துறை பதவி நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இடியில் இருக்கக்கூடிய மிஸ்ரா அவர்களுக்கு 3வது தடவை நீட்டிப்பு பண்ணும்போது தான் உச்சநீதிமன்றம் வந்தது. சிபிஐ கொண்டுக்கு இதே மாதிரி தான் பண்ணுறாரு ராகுல். இப்படி தொடர்ந்து பார்த்துட்ருக்காரு. நிர்மலா சீதாராமனுடைய அதிகாரிகள் ஆகட்டும், பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இங்கே அதிகாரிகள் அப்படிங்கிறவங்கள அவர்கள் ஒரு பிஜேபிக்காரங்களே ஆயிட்டாங்க. 11 வருஷம் ஆகிடுச்சு, எல்லாம் அவங்களால தூக்கி போட்டாங்க. அப்போ இவர்கள் வந்து காங்கிரஸ் மற்ற எதிர்க்கட்சிகளை பார்க்கக்கூடிய பார்வையை இவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்மளுடைய சுகபோக வாழ்க்கை பறி போயிடும். அதனால் பிஜேபியாலவே மாறிட்டாங்க. அதுதான் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. போன தடவை தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஐயா மோடி வந்து கேபினெட் கூட்டத்தை கூட்டினார். அதாவது வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி கூட்டத்தை கூட்டுறாரு. இவர் பிரதமரே இல்லை, காபந்து பிரதமர், எப்படி நீங்கள் செக்ரட்டரி கூட்டத்தை கூட்டுவீங்க? ஆனாலும் கூட்டுறாரு. அதாவது என்னென்னா, பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும், மோடி ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய நெட்வொர்க், இது சொல்லுவாங்கள்ல அலிபாபாவும் வாங்கல, அந்த மாதிரி இது பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை வந்து ராகுல் காந்தி கை வைக்கும் போது உங்களுக்குலாம் கோவம் வருது. இப்போ கை வச்சு 80 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டு வந்தோடனே இன்னும் கோவம் அதிகமாகுது. அதற்கான வேலை தான் நிறைய நடந்துகிட்ருக்கும். அப்போ வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே டக்குன்னு ஒருத்தர் குதிப்பார். என்னங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே எப்படிங்க குதிக்க முடியும்னா, அது ஒரு விதமான அச்சுறுத்தல் தான். பாருங்கள், நாடாளுமன்றத்துக்குள்ளேயே குதிக்கிறாங்க. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பொடி தூங்கினாங்க. அன்றைக்கி வேறு ராகுல் காந்தி உள்ளே இருந்தார், வண்ணப்பொடியில் தூங்கும்போது. அன்றைக்கி மோடி அமித்ஷாவும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் லைட்டாக எடுத்துக்கூடாது. அதெல்லாம் வெவ்வேறு ரூட்டில் அவங்க பண்ணுவாங்க. பிஜேபி அப்படிங்கிற கட்சி பல விஷயத்தில் பண்ணும். இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த வாக்கு திருட்டு ஊர்வலம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றோன்னு இவங்களால் தாங்க முடியல. இப்போ பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்களாம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பிஜேபியுடைய முகங்கள் எல்லாரும் ஓரணியில், கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எல்லாருடைய கொடியும் வைக்கணுமா, வச்சுக்கிட்டு மாநிலம் முழுக்க வந்து நம்மளும் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம் சார். ஏற்கனவே அவங்க எல்லாம் ப்ரோக்ராமும் நீ என்ன மேட்ரு, வளர்ச்சியான பாரதம்னா மக்களே சிரிப்பாங்க. சரி, பீகார் முதலிடத்துன்னு சொன்னால் அதுக்கும் மக்கள் சிரிப்பாங்க. எதை வச்சு நீங்கள் வந்து இப்போ ராகுல் காந்தி வாக்கு திருட்டுங்கிறார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை விட தாண்டி ஆம்புலன்ஸ் ஊழலில் பல்லாயிரக்கணக்கான கோடி ஆட்டையை போட்டாங்க. வரக்கூடிய தேர்தலில் சென்ட்ரல்லேருந்து பணமே அனுப்பணும். ஸ்டேட்டில் அந்த அளவுக்கு பணம் தான். அடின்னு நவுத்திருக்காரு சாம்ராஜ் சௌத்ரி. இப்போ என்னென்னா, சாம்ராஜ் சௌத்ரி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. நிதிஷ்குமார் அவருக்கு அதுக்கு இடைஞ்சலாக இருக்கார். அப்போ உள்குத்து நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் சிராக் பாஸ்வான், அவரும் முதலமைச்சராக கேண்டிடேட். இப்போ என்னென்னா, முதலமைச்சர் கேண்டிடேட் 3 பேர் இருக்காங்க. சாம்ராஜ் சௌத்ரி, நிதிஷ்குமார், சிராக் பாஸ்வான் எலெக்ஷனில் நிற்கிறார். வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளும் காங்கிரஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதையும் தாண்டி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதுனா, இன்றைக்கி வந்து பீகார் அரசியலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பீகாரை பற்றியான செய்திகள் தொடர்ந்து வருது. பாகிஸ்தான்லேருந்து 3 தீவிரவாதிகள் வந்தாங்கன்னு காலைல செய்தி பார்த்துருப்பீங்க. திடீர்னு ஒரு சந்தேகம், இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படிங்க தீவிரவாதிகள் வந்தாங்க? தீவிரவாதிகள் உள்ளே வராங்கன்னா பார்டரில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி என்னாச்சு? பார்டரில் இருக்க செக்யூரிட்டி யாருன்னா அமித்ஷா தான். அப்போ ஒருவேளை தேர்தலை தள்ளி வைக்க அந்த மாதிரி பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ ராகுல் காந்திக்கு மவுஸ் அதிகரிச்சுட்டு இருக்குது. அப்போ பேரணிலாம் ராகுல் போயிட்டு இருக்கும்போது தீவிரவாதிகள் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் பேரணி போகாதீங்கன்னு பேரணியை முடக்கிறதுக்கா? ஒன்றும் புரியல.
இவங்க நிறைய வேலை பண்ணுவாங்க. இப்போ ராகுல் காந்தி பேரணி போகும்போது ஒன்றும் தெரியலைங்க, இல்லைங்க தீவிரவாதிகளாக வந்துட்டாங்க, ஸ்ட்ரைட் செக்யூரிட்டி இருக்கணும், இவ்வளோ பேர்லாம் கூடக்கூடாது, நீங்கள் பேரணியே போகக்கூடாது. ஆனால் மோடியும் நம்ம இவரும் நிதிஷும் பேரணி போக அவங்களை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி அவர்களை அச்சுறுத்துறாங்களா, இல்லை சப்போஸ் உண்மையிலேயே தீவிரவாதிகள் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் அமித்ஷா தான். பெகல்காமில் வந்து காஷ்மீரில் ஒன்றுமே நடக்காது, எல்லாரும் சுற்றுலாவுக்கு வாங்கன்னு சொல்லி போய் தானே நீங்கள், அது யார் காரணம்? சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. உளவுத்துறை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, அமித்ஷா என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? நாங்கள் போய் தீவிரவாதிகள் அழிச்சோன்னா செத்து போனவங்க செத்து போயிட்டாங்கல்ல. அதனால் இவர் ஏற்கனவே நிறைய குளறுபடிகளை பண்ணி விட்டார்கள். பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கிறது. ராகுல் காந்திக்கான ஆதரவு தொடர்ந்து பெருகி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த 80 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டை வெளியிடும் போது அது இந்திய அளவில் மேலும் ஒரு பரபரப்பு விஷயமாக இருக்கும். வாக்கு அரசியல் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை போய் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் இதை வந்து நீதிமன்றமும் பார்க்கும். 80 தொகுதிகளுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்கல்ல 80 தொகுதிகள்லாம்னா மோடி வந்து பதவி விட்டு எடுத்துடணும், மறுபடி ரீஎலெக்ஷன் வைக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மோடி வந்து ஒரு பவருக்கு வந்துட்டாருங்க. அவரை வந்து இந்த ஈஸியாக நீங்கள் அவங்களாம் அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அவங்க ஆளுங்க இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஆளுநரும் ஜனாதிபதியும் அப்பட்டமாக அதிகார மீறலில் ஈடுபடுறாங்க. ஒரு மசோதா வச்சுக்கிட்டு அப்படி தான் நான் வைப்பேங்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஏங்க வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு. உச்சநீதிமன்றத்திலேயே எவ்வளோ நாள் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்று தான், அடுத்து மோடி வந்தோன்னா உச்சநீதிமன்றத்தையும் எதுவும் பேச விடாமல் தடுத்துடணும். ஒரு அதிபர் ஆட்சியை நோக்கி போகணுங்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இதெல்லாம் இப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு? ஒரு அதிபர் ஆட்சியாக இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது, அந்த எல்லைக்கு போகணுங்கிறாங்க. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் மோடி ரொம்ப வளர்த்துட்டா நம்மளை தின்றுவாருன்னு அவர் பயப்படுறாங்க. மோடி என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு வேளை அடுத்து நம்ம வந்து பிரதமர் ஆகிட்டோம்னா ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு வழி பண்ணிடலாம், அது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது. 2 பேர் சண்டை போட்டால் நாட்டுக்கு நல்லது தான் நினைக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.